நண்பர்களே, நம்ம முன்னாடி பார்த்தோம். என்ன அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்கிறது எப்படி? அதுக்கான அடுத்த 10 பாயிண்ட்டை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய கமிட்மெண்ட்டை இப்போ லீடர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த லீடருக்கு தெரியும் நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் டவுன்லைனுடைய கமிட்மெண்ட்டை எழுதி வாங்க தெரியணும். நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், யார் நம்மள்ட்ட ஜாயின் பண்ணாலும் முதல் விஷயம் அவங்கள்ட்ட கான்டாக்ட் லிஸ்ட்டை வாங்குங்க. அந்த லிஸ்ட்டை வாங்கினா தான் முதல்ல அவங்கள அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கமிட்மெண்ட் லெட்டர்னு ஒன்று வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா, அது ஒரு கோலை நம்ம ஒரு டாஸ்க்காக பிரிக்கிறோம், டூவாக பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா, இந்த மாதம் நமக்கு ஒரு 10 லாகின் வந்தால் ஒரு 25,000 கிடைக்கும் அப்படின்னா, அந்த 10 லாகினை முதல்ல 25,000 நான் சம்பாதிப்பேன் இந்த வாரம். அப்போ 4 வாரம் 1,00,000. இதை வந்து கமிட்மெண்ட்டாக எழுத சொல்லுவேன். உங்களால் முடிஞ்சதை எழுதுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு தரேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னோடய லீடர்ஷிப் அப்படி தான். அடுத்தது ஒர்க் பண்ணு சொல்கிறது பேர் கிடையாது லீடர். நம்ம உங்களுக்கு தெரியும் மேனேஜர்னால் யார், மேனேஜர்னால் யார், லீடர்னால் யார். மேனேஜர் ஒர்க் பண்ண சொல்லுவார், லீடர் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுப்பார். அதுதான் லீடர்ஷிப். அதனால் நான் என்ன பண்ணுறனோ அதை தான் என் டீமுக்கு சொல்லித்தரேன். மார்னிங் எழுந்திரிச்சு நான் என்ன பண்ணுறேன், கால்ஸ் பண்ணுறேன்னா யார், முதல்ல டவுன்லைன் கால்ஸ், எத்தனை டவுன்லைன்ஸ் கால் பண்ணுறேன், அதேமாதிரி எத்தனை ப்ராஸ்பெக்ட் கால் பண்ணுறேன், இதை தான் என் டீமுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே யாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேவர்ஸ் கேட்குறது. எனக்கு இது சரி சார் இது பண்ணி தரல. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ளைம் கேம் பிடிக்காது அப்படின்னு. ப்ளைம்னா அடுத்தவங்களை குறை சொல்கிறது. அதனால தான் இப்படி. ரெண்டாவது கம்ப்ளைண்ட், ஐயோ சார் இப்படி பண்ணிட்டார் இப்படி. நம்ம என்ன எல்கேஜி பி செக்ஷனில் இருக்கோம்? கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ப்ளைம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபேவர் கேட்காதீங்க. அப்ளைண்ட்டை இதை 10 டிக்கெட் வாங்கி தர முடியுமா சார், இந்த இடத்துக்கு இதை பண்ண, எதுவுமே கேட்காதீங்க. எப்போ ஃபேவர் கேட்க ஆரம்பிக்கிறோமோ நாம் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் தோத்துட்டோன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ஆடியோவில் சொல்லும்போது ப்ராடக்ட் பற்றி சொன்னேன். ஏன்னா ப்ராடக்ட் கேட்டுஸாக தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக கலக்கிட்டு இருக்க ப்ராடக்ட், வேர்ல்டு நம்பர் 1 ப்ராடக்ட். இது பண்ணுற மெஸ்மரிசம் மிராக்கிள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட், வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யூசேஜ் இருக்க ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் தான். அதை எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், இதுதான் பாயிண்ட். என்னென்ன பாயிண்ட் சொல்லணும், எப்படி சொல்லணும், ஒரு சாதாரண ஒரு பர்சன்ட்டை எப்படி சொல்லணும், ஒரு நெட்வொர்க் லீடர்கிட்ட எப்படி சொல்லணும், இது இந்த கிளாஸிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் என்ன சொல்கிறது, எப்பயுமே நம்மளோட ப்ராடக்டாக இருக்கட்டும், நம்ம இன்கம் பிளானாக இருக்கட்டும், மற்ற கம்பெனியோட ப்ராடக்டோட இன்கம் பிளானோட மேனேஜ்மெண்ட்டு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு. அந்த மேனேஜ்மெண்ட்டோட நம்ம மேனேஜ்மெண்ட் பெஸ்ட்டு, அந்த ப்ராடக்டோட நம்ம ப்ராடக்ட் பெஸ்ட்டு, நம்ம இன்கம் பிளான் தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு. இதை வந்து நமக்கு சொல்லித்தர தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன எதிர்பார்க்க, இப்போ ஆக்சுவலி ஜாயின் பண்ணுறவங்க எதுக்காக வராங்க, நம்மள்ட்ட பணத்துக்காக வராங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் என்ன, அதுக்காக அவங்க கொடுக்குற நேரம் என்ன, அதுக்காக அவங்க கொடுக்குற உழைப்பு என்ன. எனக்கு 2 மணி நேரம் கொடுங்க, நான் தான் கேட்குறேன். என் டீமில் இருக்க லீடர்ஸ் எல்லாம் 2 ஹவர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் 1,00,000 எடுக்கலாம்னா நான் தரேன். மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்கள், 30 × 2 60 மணி நேரம் என் கூட இருங்க, 1,00,000 நான் தரேன்னு சொல்கிறேன். எந்த லீடர் தராங்க, நான் தரேன். அடுத்தது என்னென்னா, லேர்னிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, ஜெயிச்சதுக்கான சக்ஸஸ் என்ன சார்னா, நான் சிம்பிள் சொல்லுவேன், கீ அப்படின்னு சொல்லுவேன். கீன்னு என்ன தெரியுமா, கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். அதனால் படிக்கிறது ரொம்ப, இந்த விஷயம் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். கற்றுக்காமல் இருந்தான்னு வச்சுங்களேன், நம்மளால் இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கவே முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ண கற்றுத்தரணும் அப்படின்னு ஒரு லீடர் சொல்லித்தரணும். முதல்ல என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஃப்ளிப்சார்ட் இருக்குன்னா அந்த ஃப்ளிப்சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஃப்ளிப்சார்ட்டை கொடுக்குறதோட நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சா, ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு கொடுத்துட்டு அதோட முடிஞ்சிருச்சா, அந்த ப்ரெசன்டேஷனை எப்படி அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ஒரு ப்ரௌச்சரை எப்படி கொடுக்குறாரு, ஒரு பிஸ்னஸ் கார்டை எப்படி கொடுக்குறாரு, ஒரு சோஷியல் மீடியாவில் எப்படி அவரை ப்ரொமோட் எல்லா விஷயம் சொல்லித்தரணும். அதுதான் லீடர். மெயினாக இன்னொரு விஷயம், லீடர்ஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த லீடர் ஸ்டேஜ் ஏறினாலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்க ராக் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், அவங்களோட பேசுறதாக இருக்கும், ஃபயர் க்ரியேட் ஆகிடும், பயங்கரமான ஃபீர் ஆகிடும். அதை நான் ஒரு புக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். டோனி ஜெரி எழுதின ஹவு டு இன்ஸ்பயர் எனி ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. எப்படி ப்ரெசன்டிங் ஸ்பீக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. முடிஞ்சால் வாங்கி படிங்க. என்ன புக்கு பேர் திருப்பி சொல்கிறேன், ஹவு டு இன்ஸ்பயர் எனி ஆடியன்ஸ் பை டோனி ஜெரி. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், பிஸ்னஸ் வந்து அப்ளை போயிட்டுருக்காது. ஒரு சராசரி மனிதர்கள் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு நம்ம வரான், நம்மளை நம்பி. ஏன்னா ஏர்ன் பண்ணலை, ஒரு பார்ட் டைம்லேயோ ஹோம் பேஸ்லேயே ஏர்ன் பண்ணணும்னு வரான். அவங்களோட பிஸ்னஸ் லீடர்ஸ், நெட்வொர்க் லீடர்ஸ் பிஸ்னஸ் மாதிரி
அப்படியே போயிட்டுருக்காது. அப்படியே போக வைக்கணும்னு அவங்களுக்கு டவுன் இருக்கும். ஏறி இறங்கும். இறங்கும்போது தட்டி கொடுக்கணும். இறங்கும்போது ஆறுதல் கொடுக்கணும். உன்னால் முடியும், ஏஞ்சி வான்னு சொல்லணும். மேலே ஏறும்போது உன்னால் இதை விட பண்ண முடியும்னு சொல்லணும். எப்பயுமே கூட இருக்கவங்க தான் நல்ல ஒரு லீடரு. நல்லா செய்யும்போது விட்டுறக்கூடாது, அவன் செய்யலைன்னா அவனை தள்ளி விட்டுறக்கூடாது. சரியா? இதுதான் மெயின் விஷயம். அடுத்தது என்ன உங்களுடைய, நான் திருப்பி சொல்கிறேன், கோல் செட்டிங் இல்லாத ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியாது. அப்போ டீமில் இருக்க ஒவ்வொருத்தரையும் கோல் செட்டிங் எழுத வைக்கணும். அதை டு டூ லிஸ்ட்டாக மாற்ற தெரியணும். டாஸ்க்காக பிரித்து கொடுக்கணும். இவ்வளோ உனக்கு வேணுமா, இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணு, என் கூட இந்த விஷயங்கள் பண்ணு. அதே மாதிரி மீட்டிங் ட்ரைனிங் ஷெட்யூல் இல்லாமல் பர்சனலைஸ் கோச்சிங் எடுங்க. அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு ஒரு தடவை. இதுதான் நம்மளோட டீமோட ஸ்பெஷாலிட்டி. நான் எப்பயுமே உங்களுக்கு தெரியும், வெறும் மீட்டிங் ட்ரைனிங் பேசாமல் யார் வீக்காக இருக்காங்களோ, யார் ஸ்ட்ரகிளாக வராங்களோ அவங்கள பர்சனலாக கூப்பிடுவேன். ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ கூப்பிட்டு வச்சு பேசுவேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ரெண்டாவது அவங்களோட ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன். அது எப்போ அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக. ஒரு தடவை வர நல்லா பண்ணால் விட்டு அது கிடையாது. லேர்னிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கோம். ஒரு லீடர் வந்து எந்த இடத்துல சாஃப்டாக இருக்கணுமோ, எந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அப்படி இருக்கணும் தான் லீடர். எல்லா நேரத்துலையும் கொஞ்சிறதோ எல்லா நேரையும் கடித்து துப்புறதோ லீடர்ஷிப்பே கிடையாது. அப்புறம் என்ன வேணாமோ அதை டீமில் பேசக்கூடாது. காசிப்ஸ் பேசக்கூடாது. மெயினான விஷயம். அவர் இப்படி இவர் இப்படி பரவாயில்ல, வேறு இந்த கம்பெனி இப்படி ஆகிடுச்சு, அந்த கம்பெனி திவால் ஆகிடுச்சு, இந்த ப்ராடக்ட் சரியில்லை, கேவலமாக, அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லீடர்ஸ் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, இந்த கம்பெனி வருது, இந்த கம்பெனி இந்த லீடர் நல்லா, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அடுத்த கம்பெனியை பற்றி பேசவே பேசாதீங்க. பாசிட்டிவாகவும் பேசாதீங்க, நெகட்டிவ் அதை பற்றி பேசாதீங்க, விட்டுருங்க. அடுத்த கம்பெனி பேசி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தேவையானதை பற்றி மட்டும் பேசுங்க. வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், லீடராக இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பி டிரான்ஸ்பரண்ட். மறைச்சின்னா தெரிஞ்சிடும். இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை மிகைப்படுத்தியோ போய் சொன்னோமோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நாம் பண்ணுற அதே தப்பு தான் நம்மளோட டவுன்லைன்ஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு பொய் சொன்னால் அது 10 பொய்யா மாதிரி 100 பொய்யா நமக்கே வரும். அது தேனா. அதனால் வந்து பி டிரான்ஸ்பரண்ட். அடுத்தது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, டவுன்லைன்ஸோட ரொம்ப அடிக்ட் ஆகிடாதீங்க. இவர் தான் அப்படி தான், குடும்பத்தில் ஒருத்தர், இந்த மாதிரி சென்டிமெண்டல் இடியட்டான விஷயங்கள் தான் டீமை காலி பண்ணுது. இந்த பிஸ்னஸ் நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம், ஃபேமிலி அது அஃப்கோர்ஸ் அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப பர்சனலாக இன்வால்வ் ஆகாதீங்க. அவருக்கு பணமே கட்ட முடியல, காசு கொடுக்காதீங்க. அவரோட குடும்பத்தில் போயிட்டு இன்வால்வ் ஆகாதீங்க. அவருக்கு வந்து சம்பாதிக்க வந்திருக்காரு, அதை சம்பாதிக்க வைக்கிற வேலையை மட்டும், லீடர்ஷிப் வேலையை மட்டும் செய்யுங்க. ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க, அது என்றைக்குமே நல்லதில்லை. அடுத்தது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னவோ அந்த ஷேர் பண்ணுங்க அவர்கிட்ட. எப்படின்னா, நம்ம நல்ல ஒரு ஹோட்டல் போகிறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம், ஸ்டார் ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா அந்த ஹோட்டலில் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு காஃபியை வாங்கி கொடுங்க. சரியா? நம்மளோட லைஃப் ஸ்டைல் அவருக்கு தெரியணும். அப்போ தான் அவர் வந்து அவரோட டீம்கிட்ட என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். நண்பர்களே, இதுதான் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் சொன்னதை உங்களுக்கு வந்து நான் ஒரு ரீகேப் பண்ணுறேன். சரியா? இது ஏன் ரீகேப் பண்ணேன்னா, எல்லோரும் கேட்டுட்டு விட்டுறோம். சரியா? அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன வேணும் அப்படின்னா நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். கற்றுக்கிட்டே இருங்க. அதாவது தேடல் தான் ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸில். தேடிகிட்டே இருங்க, ஜெயிச்சிருவீங்க. அடுத்தது எதையும் அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருங்க. அடுத்தது அடுத்த MLM பற்றி பேசாதீங்க. நான் ஏற்கனவே ஒரு புக் சொன்னேன், அந்த புக்கை வாங்கி படிங்க. எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது, பேசுறது நமக்கு தெரிய வரும். அடுத்தது ஒருத்தர் வந்து அவரோட பிஸ்னஸ் டவுன் ஆகும்போது அவர் கூட இருங்க, சப்போர்ட்டிவாக இருங்க. அவர் எப்பயுமே நம்மளோட அவருக்கு வந்து நம்ம தேவை. எப்பயுமே ஆஸ் அ லீடராக ஒரு அப்ளை நம்ம கூட இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், கான்ஸ்டன்ட்லி நம்ம டவுன்லைனோட அப்ரோச் பண்ணுறதே கிடையாது. மீட்டிங் மட்டும் தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. இன்னும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது அவரோட சேர்ந்து வெளியில் போகணும். ரெண்டாவது வீக்லி ஒன்ஸாக அவரை மீட் பண்ணணும். 2 நாளைக்கு ஒரு தடவை பேசாமல் இருக்கவே கூடாது. அடுத்தது என்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும். காசி பேசக்கூடாது, அடுத்த கம்பெனி பற்றி பேசக்கூடாது. அப்புறம் மெயினான விஷயம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நம்ம பண்ணுற தப்பு வந்து என்ன சொல்கிறது, ஒரு போய் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக மாறிடும். அதனால் பி டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க, தப்பே கிடையாது. ஏன்னா வந்து இது கனெக்டிங் பீப்புள் பிஸ்னஸ்ஸு. கனெக்ட் பண்ணணும், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்காக வந்து ரொம்ப அவங்களோட ஃபேமிலியோடைய அவங்களோட பர்சனல்லையும் ரொம்ப மிங்கிள் ஆகிடாதீங்க. நம்மளோட எப்போல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டைலை காட்ட முடியுமோ அந்த லைஃப் ஸ்டைலை காட்டுறதுக்கான விஷயங்களை பண்ணுங்கள். நண்பர்களே, சொன்ன விஷயங்களை ஒரு நிமிஷம் கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க, உங்கள் டீமையும் சக்ஸஸ் பண்ண வைப்பீங்க. See you on top.